அந்த ஊஜனுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, ஆனா அப்பாவிங்க. அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஏதோ தீய சக்தியோ இல்ல அந்த ஊர் தெய்வத்தோட கோவமோ அப்படின்னு நினைச்சு பெரிய பெரிய பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல விளைச்சல் சரியா விளையலனாலும், சரியா மழை பெய்யலனாலும், வீட்டுல யாரு கூடயாவது சண்டைனாலும் எல்லாரும் பைரவையா கிட்ட தான் போய்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் நல்லா படிச்சு பட்டணத்துல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலைய பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கே திரும்பி வந்த ராகவையா இருந்தாரு. ராகவையா மனசுக்குள்ள, இந்த ஜனங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்காம இவங்க கஷ்டத்தை அந்த சாமியாரை நம்பி கொடுக்கறாங்க. ஒரு நாள் ஊரோட தலைவரான வீரையா வீட்டுக்கு விவசாயிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த வருஷம் மழை இல்லாம விளைச்சல் சரியா விளையல அப்படிங்கறத சொல்றதுக்காகவே. என்ன வீரையா, நம்ம ஊரு மேல யாரோட கண்ணு விழுந்துச்சுன்னு தெரியல. 3 மாசமா தண்ணி இல்ல, விவசாயமே செய்ய முடியல. நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பைரவையாவை கூப்பிட்டு பெரிய சண்டையாகத்தை செஞ்சா எல்லாம் சரியாயிடும். இத கேட்டுக்கிட்டு இருந்த ராகவையா, நில்லுங்க, ஒன்னொன்னுக்கும் யாகம் பரிகாரம் இல்ல. அத கேட்டு பைரவையா ராகவையாவ கிண்டலா பார்த்து, ஓஹோ, பட்டணத்துல இருந்து படிச்சு வந்த புரோகிதரு, நீங்க ஏதாவது வழி சொல்றீங்களா? ராகவையா ரொம்ப பொறுமையா, மழை வராத இருக்கிறதுக்கு காரணம் இந்த பூமாதாயி இல்ல, நம்ம தான். ஏன்னா சமயத்துக்கு ஏத்த மாதிரி விவசாயத்தை செய்யாம ஏதேதோ கெமிக்கல் உபயோகப்படுத்தின கொபராவை யூஸ் பண்றதுனால தான் விவசாயம் பண்ண முடியல. அது எப்படி? எங்க தாத்தா அவங்க செஞ்ச விவசாயத்தை தான் நாங்க செய்யறோம். வீரையா, காலம் மாறி போயிருக்கு. நான் நம்ம ஊருக்குள்ள ஒரு லைப்ரரிய ஆரம்பிக்கிறேன். அதுல நிறைய புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். எந்தெந்த விவசாயத்தை எந்தெந்த காலத்துக்கு செய்யணும், என்ன மருந்து அடிக்கணும்னு எல்லாமே அதுல தெளிவா எழுதியிருக்கு. அது கேட்டு பைரவையா சத்தமா சிரிச்சாரு. என்னது புத்தகமா? புத்தகம் எல்லாத்துக்கும் சரியான வழிய காட்டி கொடுக்குமா? அதெல்லாம் இங்க நடக்காது. இங்க பாருங்க ராகவையா, உங்க புத்தகமாயுமே இங்க நடக்காது. இங்க தெய்வசக்தி தான் நடக்கும். பைரவையா சொன்னது கேட்டு ஊருக்காரங்க எல்லாரும் ஆமா சரின்னு சொன்னாங்க. வீரையாவும் அவர் பக்கம்தான் பேசினாரு. இங்க பாருங்க ராகவையா, உங்க நல்ல குணத்தை நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு புத்தகம் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு தெய்வசக்தி தான் வேணும். ராகவையா ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் மூட நம்பிக்கைகளுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா எதையுமே அவரு அவ்வளவு சுலபமா விடுறவரு இல்ல. இந்த ஊருக்குள்ள இருக்கிற இருட்ட போக்கி எப்படியாவது இந்த ஊருக்கு வெளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. ஊருக்காரங்க எல்லாரும் அவரு என்ன சொன்னாலும் அது கேட்கல அப்படின்னாலும் கூட அவரு வருத்தப்படல. அவரு அவருடைய வீட்டு வெளியே ஒரு லைப்ரரிய வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி பட்டணத்துல இருந்து விவசாயம், ஆரோக்கியம், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் வாங்கினாரு. அவருடைய முயற்சியை பார்த்து அந்த ஊர்ல படிச்ச ஒரு பையன் இருந்தா ராமு. அவன் அவர்கிட்ட வந்தான். ராகவையா, நீங்க செய்யறது நல்ல காரியம். என் கையிலான உதவிய நான் செய்யறேன். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து அவருடைய வீட்டு வாசல்ல ஒரு சின்ன லைப்ரரிய ஓபன் பண்ணாங்க. மக்கள் நூலகம், அறிவுதான் நம்மளுடைய பலம் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டு வச்சாங்க. இந்த விஷயம் பைரவையாவுக்கு தெரிய வந்துச்சு. இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அவரு நினைச்சாரு. அதனால அவரு ஊஜனங்க எல்லாரையுமே வர சொன்னாரு. ஊஜனங்க கிட்ட பைரவையா இப்படி சொன்னாரு. எல்லாருமே கேள்விப்பட்டீங்களா? அந்த ராகவையா புத்தகத்தை ரூபத்துல பேயை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பேயி அந்த புத்தகம் இடத்துல இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. இது ராகவையாவோட கெட்ட நேரமோ என்னமோ தெரியல. பைரவையா சொன்ன மாதிரி ஊர்ல சில பேருக்கு வாந்தி பேதி எல்லாமே ஆக ஆரம்பிச்சுது. அது சாதாரணமா ஏதோ தண்ணி பிரச்சனையால வந்ததுதான். ஆனா பைரவையா இத அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே எல்லாமே அப்படியே நடக்குது. அந்த பேயி இந்த ஜனங்க நடமாடுற இடத்துல இருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாவது அப்படின்னு அவர் சொன்னது கேட்டு ஊருக்காரங்க எல்லாரும் ராகவையாவை தாக்குறதுக்காக கிளம்புனாங்க. ஆனா பைரவையா அதோட நிக்கல. கிராம சுத்தி அப்படிங்கிற பேருல அந்த நூலகத்துக்கு முன்னாடி ஏதோ யாகம் நடத்துற மாதிரி அங்க இருக்கிற புத்தகங்களுக்கு இருக்கிற தீய சக்தி எல்லாம் போகணும் அப்படிங்கறதுக்காக ஏதோ பூஜையை செஞ்சுக்கிட்டு மந்திரங்களை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பைரவையா சத்தமா, அம்மா கிராம தேவதை, நீதாமா அந்த புத்தகம் பேய்கிட்டு இருந்து இந்த கிராமத்தையே காப்பாற்ற வேண்டிய தாயி. புத்தகம் படிக்கிறதுக்கு யாருமே நூலகத்துக்கு வரவே இல்லை. அந்த ஊர்க்காரங்களுடைய முட்டாள்தனமோ அவங்களுடைய மூட நம்பிக்கையும் சேர்ந்து இப்போ அறிவை எதிர்த்து போராடுற மாதிரி ஆயிடுச்சு. ராகவையா மட்டும் சிரிச்சுக்கிட்டே பூஜையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான்.
அவன் அந்த பக்கம் பூஜையை செஞ்சாலும் கூட இந்த பக்கம் யாருமே குணமாகவே இல்ல. அவன் குடுக்கிற மந்திரிச்ச தண்ணி கூட வேலையும் செய்யல. அப்போ ராகவையா ராமு 2 பேருமே அந்த நூலகத்துல உட்காந்துக்கிட்டு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல ஏதாவது மருந்து இருக்கான்னு படிச்சாங்க. ராகவையா, இங்க பாருங்க, ஊரு ஜனங்க இப்படி வாந்தி எடுக்கிறதுக்கு காலரான்னு சொல்லுவாங்களாம். அது தெளிவா புத்தகத்துல எழுதியிருக்கு. ராகவையா அந்த புத்தகத்தை நல்லா பார்த்து, ஆமா ராமு, இதுக்கு கீழே காரணத்தையும் எழுதியிருக்காங்க. எதனால இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியுதீங்க. ஆமாங்கய்யா, ஊரு ஜனங்க குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாப்பா, அதுக்கு சரியான பரிகாரம் என்னன்னு அங்கேயே போட்டிருக்கோம், படிச்சு பாரு. யஜ்ஞம் யாகம் செய்யறதுனால ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்வாகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சரியா படிச்சு பார்த்து சொல்லு. ராகவையா உடனே ஊரோட தலைவரான வீரையாவை பார்க்க போனாரு. வீரையா, இது பேய் காரணத்தினால நடக்கல. தண்ணி சுத்தம் இல்லாததுனால தான் ஊரு ஜனங்க அந்த தண்ணிய குடிச்சு காலர வருது. அதுதான் பிரச்சனைன்னு புத்தகமே சொல்லுது. ராகவையா, உங்களோட பட்டணத்து படிப்பை இங்க காட்டாதீங்க. பைரவையா பெரிய யாகத்தை செய்யறாரு. ராகவையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உடம்பு முடியாம சாகுற நிலைமையில இருக்கும்போது கூட ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, அவங்க நம்ம பேச்ச கேட்கலன்னா பரவாயில்ல, நம்ம அதுக்கேத்த சரியான வேலையை செய்யலாம். அப்படி ராமு ராகவையா 2 பேரும் ஒரு சாகசத்தை செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க அந்த ஆரோக்கிய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வியாதியால கஷ்டப்படுறவங்க கிட்ட போனாங்க. முதல்ல பயந்து அவங்கள தள்ளி வச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க பேசினதை அவங்க கேட்டாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க புத்தகத்துல இருக்கிற பேயே எங்க வீட்டுக்குள்ள வந்துரும். இங்க பாருங்க, இந்த புத்தகத்துல எந்த விதமான பேய் இல்ல. உங்க குழந்தைங்க உயிரோட இருக்கணும்னு தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்க பசங்க உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றத கேளுங்க. ராகவையா சொன்னதை கேட்டு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சரின்னு சொன்னாங்க. அவங்க ராகவையா சொன்னபடியே குழந்தைகளுக்கு சுட வச்சு ஆற வச்ச தண்ணியை தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி எப்படி சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ராகவையா சொன்னதை கேட்டு அவங்களும் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தைரியமா செஞ்சதை பார்த்துதான் அந்த ஊரை சேர்ந்த மற்ற குடும்பங்களும் தைரியமா ராகவையா சொன்னதையே செய்ய ஆரம்பிச்சாங்க. பைரவையா மேல பயம் இருந்தாலும் கூட உயிரை காப்பாத்திக்கணுமே, அதனால அவங்களுக்கு வேற வழியும் இருக்கல. இப்படியே 2 நாள் போச்சு. ஊர்ல ஒரு அதிசயம் நடந்துச்சு. எந்த குடும்பம் ராகவையா சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சாங்களோ அவங்க குடும்பத்துல இருந்த வியாதி எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. புதுசா யாருக்கும் எந்த ஒரு வியாதியும் வரல. ஆனா பைரவையா செஞ்ச பூஜையையும் அவரு கொடுத்த விபூதியையும் தாயத்தையும் நம்பி இருந்துகிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வியாதி குறையவும் இல்ல, சொல்லப்போனா இன்னும் அதிகமாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன், என்னடா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீயும் ராகவையா சொன்ன மாதிரி தண்ணிய காய வச்சு குடிச்சியா? ஆமாங்கண்ணு, அந்த ராகவையா சொன்ன மாதிரி நானும் தண்ணிய காய வச்சு குடிச்சேன். இது பசங்களை காப்பாற்ற வேண்டிய விஷயம் இல்ல. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. எல்லாருக்கும் பைரவையா மேல இருந்த நம்பிக்கை போச்சு, ராகவையா மேல புது நம்பிக்கையும் வந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது ஊரோட தலைவரான வீரையாவோட வீட்டுல அவருடைய மனைவிக்கும் கூட அதே வியாதி தான் வந்துச்சு. பைரவையா வீட்டுக்கு வந்து ஏதேதோ மந்திரங்களை சொல்லி பெரிய பெரிய பூஜையை செஞ்சு என்ன கொடுத்தாலும் சரி, அவங்க வியாதி மட்டும் சுத்தமா குறையவே இல்லை. அவருடைய மனைவிய வீரையவால அந்த நிலைமையில பார்க்கவே முடியல. ரொம்பவுமே கஷ்டப்பட்டாரு. அவருடைய நம்பிக்கை, அவருடைய கடவுள் பக்தி, இது எதுவுமே அவருடைய மனைவிய காப்பாத்தவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாம வீரையா ராகவையாவோட வீட்டுக்கு போனாரு. அப்ப ராகவையா வீரையாவை பார்த்து, வீரையா நீங்களா? வீரையா அழுதுகிட்டே, ராகவையா என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்க பேச்ச கேட்காம நடந்துகிட்டேன். என் பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்துங்க, என்ன அடிக்கிறதுனாலும் அழிச்சுக்குங்க. ஐயோ வீரையா, செஞ்சது தப்புன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, அதே போதும். உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க, வாங்க போலாம். ராகவையா ராமும் 2 பேருமே உடனே வீரையாவோட வீட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்துல அங்க பைரவையா ஏதோ பூஜை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ ராகவையா, போதும் நிறுத்துங்க உங்க நாடகத்தை அப்படின்னு சொன்னப்போ, நீயா, உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னோட தைரியம் மட்டும் இல்ல, இந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில எல்லாமே தெரிய வரும். நீ இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. ராகவையா உடனே சுட வச்ச தண்ணியை கொண்டு வந்து வீரையாவோட மனைவிக்கு குடிக்க கொடுத்தாரு. அதுக்கப்புறமா மருந்தையை கொடுத்தாரு. என்னென்ன செய்யணும்னு வீரையா கிட்டையும் சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி வீரையாவோட வீட்டுல இருந்த இருட்டு மறைஞ்சு போய் வெளிச்சமும் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில வீரையா ஊர்க்காரங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. அங்க ராகவையா ராமுவும் இருந்தாங்க. அதே மாதிரி பைரவையாவும் அந்த இடத்துக்கு வந்தான்.
ஊர் ஜனங்க நான் சொல்றத சரியா காது கொடுத்து கேளுங்க. நம்ம மூட நம்பிக்கையால நம்ம சாவறது மட்டும் இல்லாம ஊரையே சாகடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நேத்து ராத்திரி நடந்ததையும் அவரு பொண்டாட்டியை எப்படி உயிர் பொழிச்சாங்க அப்படிங்கறதையும் சொன்னாரு. நம்மள காப்பாத்துனது பைரவையாவோட மந்திரம் இல்ல, ராகவியவோட புத்தகத்துல இருக்கிற எழுத்துங்க. நம்ம நோய்க்கு காரணம் பேய் இல்ல, நம்ம குடிக்கிற தண்ணி. அத கேட்டதும் பைரவையாவோட முகமே அப்படியே வாடி போயிடுச்சு. இதெல்லாம் நீங்க என் மேல சுமத்துற பழி. ராகவையா அந்த புத்தகத்தை காட்டி, இது உங்க மேல போடுற பழி இல்ல, நீங்க ஊரு ஜனங்க கிட்ட ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் பைரவையாவை தாக்குறதுக்காக போனப்போ, நில்லுங்க, கோவப்படாதீங்க, புத்தியால சமாதானம் சொல்லுங்க. ராமு ஒரு பக்கெட்ல அந்த கலப்படமான தண்ணியையும் அதே மாதிரி அந்த ஊர் கிணத்து தண்ணியையும் கொண்டு வந்து வச்சான். இங்க பாருங்க, இந்த ரெண்டு தண்ணியில என்ன வித்தியாசம் இருக்குன்னு இந்த புத்தகம் மூலமா சொல்றேன். ராமு அந்த புத்தகத்துல இருக்கிறபடி சில இயற்கையான பொருட்களை போட்டு கலப்படமா இருக்கிற அந்த தண்ணிய அவன் சுத்தமாக்கி காட்டினான். இத ஊஜனங்க எல்லாருமே பார்த்தாங்க. அத பார்த்து பைரவையா கூட ரொம்பவும் ஆச்சரியமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு இந்த ஊர்ல இடம் இல்ல, இங்கிருந்து கிளம்பிப்போ. பைரவையா அவமானம் தாங்க முடியாம அந்த ஊரை விட்டே போயிட்டான். ராகவையாவோட முயற்சியால மூட நம்பிக்கையில முழுகிருந்த அந்த ஊஜனங்க எல்லாருமே இப்போ அறிவான பாதையில நடக்க ஆரம்பிச்சாங்க. ராகவையாவோட வீட்டுல இருக்கிற அந்த சின்ன லைப்ரரிய ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய கட்டடம் கட்டி பெரிய லைப்ரரியா மாத்தினாங்க. ராகவையா ராமுவோடைய உதவியால அந்த லைப்ரரி இன்னும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊருக்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த லைப்ரரியில போய் உட்காந்து படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய அறிவையும் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதிகமா இருக்கிற இடமே அந்த லைப்ரரி தான். அந்த லைப்ரரியை உருவாக்குனதுக்காக எல்லாரும் ராகவையாவுக்கு ராமுவுக்கும் நன்றியும் தெரிவிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பக்திங்கிறது முக்கியமானது தான். அந்த பக்தி நமக்கு தைரியத்தை கொடுக்கணும், அதே மாதிரி மன நிம்மதியை கொடுக்கணும். பக்தியில முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. கடவுள் நம்ம கூட தான் இருப்பாரு. அவரு தான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கறாரு, கஷ்டத்தையும் கொடுக்கறாரு. ரெண்டுத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இது பண்ணா இப்படி ஆகும், அது பண்ணா அப்படி ஆகும்னு சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு மூட நம்பிக்கையை நம்பிடாதீங்க. புவனகிரி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். தினமும் அவன் அந்த ஊர்ல தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா வயசாகிறதுனால அவனால கஷ்டப்பட்டு வேலை செய்யவும் முடியல. அவனை பாத்துக்கிறதுக்கு அவனுக்குன்னு யாருமே இல்லை. அதனால வேற வழி இல்லாம கடைசியில அவன் இந்த பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த ஊர்ல சில பேர் அவனை பார்த்து பரிதாபப்படுவாங்க, இன்னும் சில பேர் அவனை பார்த்து எப்பவுமே வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. தினமும் காலையில அந்த ஊர்ல இருக்கிற கோவில் வாசல்ல போய் உக்காந்துக்கிட்டு வரவங்க போறவங்க கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட தலைவரான ரகுபதியும் அந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாரு. பூசாரி, எங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க ஐயா. தினமும் காலையில உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட பேரையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு தான் நான் இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கு அர்ச்சனை பண்றேன். அப்புறம் ஐயா, ஒரு விஷயம், ஊர் திருவிழா வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன், யாருமே நடத்தாத அளவுக்கு இந்த திருவிழாவை நான் நல்லபடியா நடத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் போய்கிட்டு இருந்தான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தரையில இருந்த ஒரு கல்லுல மோதி அவன் கீழே விழ போகும்போது பக்கத்துல இருந்த அந்த பிச்சைக்காரன் அவரை தாங்கி பிடிச்சிட்டான். ஆனா ஒரு பிச்சைக்காரன் அவனை தொட்டதை பார்த்து ரகுபதிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அதனால ரகுபதி கோவமா இப்படி சொன்னான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிச்சைக்காரன் நீ என்ன தொடுறியா? மன்னிச்சிடுங்க ஐயா, நான் வேணும்னு தொடல. நீங்க தடுக்கி விழ போனீங்க, விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிச்சங்க. நான் விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நீ என்ன தொட்டதுனால என்னை பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கு. உன் கையெல்லாம் ஏன் மேல படணுமா? இங்க பார், இன்னொரு தடவை இந்த கோவில் பக்கத்துல கூட நான் உன்னை பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தேன், அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரகுபதி மிரட்டினதுனால பாவம் அந்த பிச்சைக்காரன் பயந்து அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு அவன் மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எத்தனை பேருக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன். ஆனா இப்ப இந்த ஊருக்காரங்க என்ன மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, என் வயசுக்கு கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் என் குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அப்படி ஒரு குடும்பமே எனக்கு இல்லையே. என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் என் சொந்த பந்தம் எல்லாம் என் கூடவே தான் இருந்தாங்க. இப்போ
அவங்க யாரும் என் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறாங்க, எல்லாம் என் நேரம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு கவலைப்பட்டு அதுக்கப்புறமா வீடு வீடா போய் பிச்சை போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு யாருமே பிச்சை போடவே இல்லை. அது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்தபடி அவனை திட்டி அங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஊர் முழுக்க திரிஞ்சாலும் சாப்பிட எதுவும் கிடைக்காம ஒரு மரத்துக்கு கீழே வந்து சோகமா அந்த பிச்சைக்காரன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா போன ஒருத்தர் பிச்சைக்காரன் பக்கத்துல வந்து, ஏன்பா உன்னை பார்த்தா சாப்பிடவே இல்லைன்னு தோணுது. நான் எங்க அம்மாவோட நினைவு நாளுக்கு 4 பேருக்கு சாப்பாடு போடுறது வழக்கம். ஒருத்தங்க இன்னைக்கு குறையிறாங்க, நீ வந்து சாப்பிடுறியா? அதை கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஐயா, நீங்க ரொம்ப நல்லவரு போலங்க. நீங்களே வந்து சாப்பிடுறியா வான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா சொல்லிட போறேன். சரி வா, என் வீட்டுக்கு வந்தா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு அந்த பிச்சைக்காரனை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அங்க பலவிதமான பலகாரத்தோடு சேர்த்து வயிறார சாப்பாடு போட்டான் அந்த பிச்சைக்காரனுக்கு. அந்த பிச்சைக்காரன் ஏற்கனவே ரொம்ப பசியில இருக்கிறதுனால வேக வேகமா அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சான். வயிறார சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிச்சைக்கார கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் அங்கிருந்து எழுந்துச்சு போகும்போது ராமையா இன்னும் கொஞ்சம் பலகாரத்தை கொடுத்து அப்புறமா சாப்பிடுன்னு சொன்னான். அத சந்தோஷமா வாங்கிக்கிட்டு மறுபடியும் கோயில் கிட்ட போலாம் அப்படின்னு கிளம்புனா. ஆனா நடுவுலயே ரகுபதி சொன்னது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்ப கோயிலுக்கு போனா ரகுபதி என்ன பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல அவன் ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தான். அப்படி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னடா சத்தம் அப்படின்னு தேடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு நாயோட கால்ல அடிபட்டு இருந்துச்சு. கால்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நாயும் அழுதுகிட்டு இருந்துச்சு. ஐயோ, நாய்க்கு அடிபட்டிருக்கு போல. அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வேற சொட்டிக்கிட்டே இருக்கு. பாவம் வலிக்குது, அதனாலதான் கொலைக்குதும் கூட. சரி, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த நாயை அவன் கூடவே வச்சுக்கிட்டான். அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்தான். அப்ப அந்த நாய் பிச்சைக்காரனை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படி பாக்குற, உனக்கு பசிக்குதா? ஓஹோ சரி இரு, என்கிட்ட கொஞ்சம் பலகாரம் இருக்கு, அத நான் உனக்கு சாப்பிட கொடுக்கறேன். அப்படி அவன்கிட்ட இருந்த பலகாரத்துல பாதிய நாய்க்கு கொடுத்துட்டு மிச்ச பாதிய அவன் சாப்பிட்டான். அப்படி அன்னைக்கு ராத்திரி ஒரு மரத்துக்கு கீழே அந்த நாயும் பிச்சைக்காரனும் ஒன்னாவே படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில, உனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரி நான் பிச்சை எடுக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் போய்கிட்டு இருந்தான். அப்போ அந்த நாய்க்குட்டியும் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பிச்சைக்காரன் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த நாய்க்குட்டியும் பின்னாடியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி அன்னைக்கு நாள் பூரா அந்த பிச்சைக்கார பின்னாடியே தான் அந்த நாய்க்குட்டியும் இருந்துச்சு. அதை கவனிச்ச அந்த பிச்சைக்காரன் நாய்க்குட்டி கிட்ட இப்படி சொன்னான். என்ன இது, காலையில இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல எனக்கே யாரும் பிச்சை போட மாட்டாங்க, எனக்கே சாப்பாடு இல்லாம நான் இருக்கும்போது உனக்கு நான் எப்படி சாப்பாடு போட போறேன்? போ போ, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போகும்போது அந்த நாய்க்குட்டி மறுபடியும் அவன் பின்னாடியே தான் போச்சு. அதனால அந்த பிச்சைக்காரன் அவனுக்கு கிடைச்ச பிச்சையில கொஞ்சம் அவனும் சாப்பிட்டு மிச்சத்தை அந்த நாய்க்கும் போட்டான். அப்படி அந்த நாய் பிச்சைக்காரன் எங்கெல்லாம் போறானோ அவன் கூடவே தான் போய்கிட்டு இருந்துச்சு, அவன் கூடவே தான் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல பெரிய திருவிழா நடக்க போகுது அப்படின்னு 2 ஆட்கள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய், உனக்கு விஷயம் தெரியுமா? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுதாமா. அந்த திருவிழாவை ரொம்ப நல்லபடியா நடத்தணும்னு அந்த ஊர் தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தாராமா. திருவிழா நடக்கிற 3 நாள் எல்லாருக்குமே அங்க அன்னதானமும் போடுறாங்களாமா. அப்படியா? அப்ப நாளையில இருந்து அந்த ஊரு பண்டிகை கோலத்தோட இருக்கும், நாம அந்த ஊருக்கு போய் நல்லா சாப்பிடலாண்டா. இது எல்லாத்தையுமே அங்க நின்னு கேட்டுக்கிட்டு இருந்த பிச்சைக்காரன் நாய்கிட்ட இப்படி சொன்னான். பக்கத்து ஊர்ல திருவிழாவாமா, 4 நாளைக்கு நடக்குமா. 4 நாளைக்கு அங்க எல்லாருக்குமே அன்னதானமும் போடுறாங்களாமா. அப்ப நாம அங்க போனா 4 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வா, நாம அங்க போயிடலாம் அப்படின்னு நாய்க்குட்டி கிட்ட சொல்லி 2 பேருமே பக்கத்து ஊரு திருவிழாவுக்கு போனாங்க. பக்கத்து ஊரு திருவிழாவுல 4 நாள் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. வயிறார அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்களுடைய ஊருக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கும்போது வழியில திடீர்னு அந்த நாய்க்குட்டி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சது. அது அங்கிருந்து காட்டுக்குள்ள வேகமா ஓடிச்சு. என்னாச்சு இதுக்கு? ஏன் இன்னைக்கு இப்படி நடந்துக்குது? இரு இரு, எங்க போற? ஐயோ, காட்டுக்குள்ள போகாத, அங்க ஏதாவது மிருகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிச்சைக்காரனும்
நாய்க்குட்டி பின்னாடியே அந்த காட்டுக்குள்ள போனான். அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் கூட நிக்கவே இல்ல. அந்த பிச்சைக்காரன் வர வர அதுவும் உள்ள போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி அந்த பிச்சைக்காரனு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த காட்டுக்குள்ள யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது, யாரோ கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. யாரா இருக்கும், அதுவும் இந்த காட்டுக்குள்ள? சரி போய் பாக்குறேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்தான். அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய பள்ளத்துல இருந்த சேத்துல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அந்த சேரு அவரை உள்ள இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பள்ளத்துல இருந்த அந்த பிச்சைக்காரன் அவரை காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு வந்தான். உடனே நாய்க்குட்டி அவர் பக்கம் போய் நின்னுச்சு. அத பார்த்து அந்த பிச்சைக்காரன் ஆச்சரியமா, என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு இவரை முதல்லயே தெரியுமா? இது என்னோட வளர்ப்பு நாய், அதனாலதான் என்ன தேடிக்கிட்டு வந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுச்சு. எங்க போச்சே தெரியல, நான் தேடி பார்த்தோம் கிடைக்கல. அப்படியா, அதனாலதான் அதோட முதலாளி இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து உங்களை காப்பாத்த வச்சுதா? உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நான் காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்தேன், தெரியாம இந்த புதகுழியில விழுந்துட்டேன். நீ மட்டும் வரல அப்படின்னா என் உயிர் நிச்சயமா போயிருக்கும். நீ செஞ்ச உதவிக்கு நான் என்ன பண்ணி நன்றி கடன் தீர்க்க போறேனோ. மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யலனா அப்புறம் எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம்? நீங்க எனக்காக எதுவும் செய்ய வேண்டாங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒருவேளை சாப்பாடு போட்டா போதும். அப்போ ஷேகருக்கு பிச்சைக்காரனுடைய நிலைமை என்ன அப்படின்னு புரிஞ்சுது. உடனே அந்த பிச்சைக்காரனையும் நாயையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பையில நிறைய தங்க காசுகளை போட்டுட்டு பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொன்னான், நீ ரொம்ப நல்லவன், இனி உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. நீ நல்லவன் அப்படிங்கறதுனாலதான் உன்கிட்ட எதுவுமே இல்லாத நேரத்துல கூட என்னோட நாய உன்கிட்டயே வச்சுக்கிட்டு அதையும் நல்லபடியா பாத்துக்கிட்ட. இன்னைக்கு என்னோட உயிரையும் காப்பாத்திருக்க. அதுலயே தெரியுது நீ எவ்வளவு நல்லவன்னு. அதுக்கான பரிசாதான் இந்த தங்க காசை உனக்கு கொடுக்கறேன். இதை வச்சுக்கிட்டு உன்னுடைய மிச்ச வாழ்க்கைய நீ பிச்சை எடுக்காம சந்தோஷமாவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அந்த பிச்சைக்காரன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த பிச்சைக்காரன் அந்த தங்கத்தை வச்சு அவனுடைய ஊர்லயே பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு யாரெல்லாம் அவனை அந்த ஊர்ல அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கிட்ட இருக்கிறத வச்சு அவன் வாழ்க்கைய அவன் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஏழைங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரே ஒரு அதிர்ஷ்டத்தினால அந்த பிச்சைக்காரனுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு.